ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதுக்குன்னு சொல்லி நாங்கள் வாழ்க்கையில் தோத்துடுறதும் இல்லை. இது சைக்காலஜி அடிப்படையில்னு சொல்லுவாங்க. லைஃப் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களோட லைஃப்பில் எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவு வைக்கிறோமோ, எதிர்பார்ப்புகள் எந்த அளவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகுவான்னு சொல்லி அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் கூடுதலாக வைக்கிற நேரம், அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாட்டி நாங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். அப்போ நாங்கள் எதிர்பார்ப்பு வைக்கிற நேரம் இதைத்தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு எது சரி எது தவறுன்றதை இறைவன் தான் எங்களை விட அறிவானன்னு சொல்லி. நாங்கள் ஒரு டைமுக்கு இந்த டைமுக்கு இதை செய்ய வேணும் எங்களோட லைஃப்பில் என்று எல்லாருக்கும் சில நேரம் சில ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த டைமுக்கு எங்களுக்கு அதை செஞ்சு கொள்ள இயலாததுக்கு ஏதோ ஒரு தடங்கள் அல்லது ஏதோ ஒரு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் மனசுடைஞ்சு போகுவோம். அது சரி, நாங்கள் யோசிக்க வேணும் எப்படின்னு சொன்னால், இறைவன் தான் எங்களுக்கு எது சரின்றதை அறிஞ்சவன் இறைவன். அப்போ எங்களுக்கு எது நடக்குதோ அது எங்களோட நலவுக்காகத்தான் நடக்குது சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டோம்னு சொன்னால், நாங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவோம். சொல்லப்போனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எதிர்காலம் என்றதே சொல்ல தெரியாத ஒரு விஷயம். அதனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதாவது எதிர்பார்க்குறது, நாங்கள் இது இப்படி செய்யணும், இப்படி நடந்து கொள்ளணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறத நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கொண்டோம்னு சொன்னால் எங்களோட லைஃப்பில் மிச்சமே ஹாப்பியாக இருக்கலும். அதாவது ஒரு டோர் க்ளோஸ் ஆகினாலும் எங்களுக்குண்டு இன்னொரு நியூ டோர் திறப்படும். அதாவது எங்களோட எதிர்பார்ப்புகள், எங்களோட பிளான்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமெண்டு இல்லை. ஒரு மனுஷன் லைஃப்பில் எல்லா பிளான்ஸும் சக்ஸஸ் ஆகாத நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதுக்குண்டு ஒரு பிளான் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி நாங்கள் அப்படியே உடஞ்சுழுந்துறதும் படாது. அப்போ எங்களுக்கு இறைவனுக்கு தான் தெரியும் எங்களுக்கு எது சரி எது பிழைன்றது. அப்போ எங்களுக்கு அவன் தாரது நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்ததாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஒரு பூ எதிர்பார்த்திருப்போம், அவன் ஒரு பூ பொக்கேவே தருவான் எங்களுக்கு. அது மாதிரி லைஃப்பில் எதையுமே அளவுக்கு அதிகமாக எக்ஸெப்ட் பண்ணாமல், அளவுக்கு அதிகமாக எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் திங்க் பண்ணாமல் ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஹாப்பியாக வாழலும். உதாரணமாக சொன்னால், இறந்த காலம் பாஸ்ட் அது பாஸ்ட்டு ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி. சரி, பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம். அது ஏற்கனவே எழுதப்பட்டு நடந்து முடிஞ்ச விஷயம். ஃப்யூச்சர் ஒரு கொஷன், ஒரு கேள்விக்குறி. அது எங்களுக்கு தெரியா. நாங்கள் ப்ரெசண்ட், இது ஒரு பரிசு. அதை தான் ப்ரெசண்ட்னு சொல்கிறேன். இது இறைவனால் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு. அப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு கிடைச்சதை கொண்டு நாங்கள் சந்தோஷமாக திருப்தியாக இருக்க பார்க்கணும். பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கணும் மனுஷனுக்கு. இருந்தால் தான் மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். ஆனால் சின்ன சின்ன தோல்விகள் மூலம் நாங்கள் ஃபெடப் ஆகக்கூடாது. நாங்கள் உதாரணமாக ஒரு பிஸ்னஸ் பிளான் போடுறோம், அது கொஞ்சம் பிட் போகுது, இல்லாட்டி வேறு என்ன சரி உண்டாகுது. அப்போ நாங்கள் இது நடக்காதா எங்களோட லைஃப்லேயே இப்படி ஆகுதுன்னு சொல்லி நாங்கள் உண்மையாக மனசால் கவலைப்படுவோம். அதுக்கு தான் சொல்லுவாங்க, நினைப்பது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. அது இறைவனுக்கு தான் தெரியும் யாரோட வாழ்க்கையில் என்னத்தை எந்த நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமென்னு சொல்லி. அந்த டைம் எங்களுக்கு தெரியும். ஒரு டோர் க்ளோஸ் ஆகி இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும். அது எப்போன்ற டைமிங் எங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சவன் அவன் ஒருவன் தான். அது சரியான நேரத்தில் அனைவருக்கும் அமையும். அதனால் கிடைச்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். நினைத்தது எல்லாம் நடக்கிற வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது? பல கனவுகள் இங்கே கண்ணீர் துளியாய் கண்ணில் வழிகிறது. விருப்பங்கள் எல்லாம் தொலைந்த பின்னாலே